ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபா முரளியில நிறைய எச்சரிக்கை கொடுக்குறாங்க. என்ன எச்சரிக்கை அப்படின்னா, நீங்க குழந்தைங்க ஒரு சிறு தவறு செய்தாலும் மாயா உங்கள அந்த மாதிரி விழுங்கிடும். மாயாவுடைய அடி விழுந்துரும். நீங்க ஈஸ்வரனுடைய சகவாசத்திலிருந்தே, இறைவனுடைய குழந்தை அப்படிங்கறதிலிருந்தே ரொம்ப தூரம் விலகி போயிடுவீங்க. ஆகினால எந்த ஒரு தவறையும் நீங்க செய்யாதீங்க, ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிறாங்க பாபா. மேலும் வன்முறை அப்படின்னா ஒருத்தரை அடிக்கிறது, கொல்வது. கொல்வதில் கூட 2 விதம் இருக்கு. ஒன்று காம கட்டாரி வீசுவது, மற்றொன்று கோபத்தில் வந்து ஒருத்தரை கொல்வது. இந்த 2 வன்முறையும் நீங்க செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க பாபா. இந்த உலகத்துல எல்லாருமே பாவாத்மாக்களாக இருக்காங்க. மேலும் பாபா புரிய வைக்கிறாங்க, ஒரு தந்தைய சரியா புரிந்து கொள்ளல அப்படின்னா, சரியா அறிந்து கொள்ளல அப்படின்னா வகுப்புல அவங்கள அமர வைக்க முடியாது. ஏன்னா இங்க ஒருத்தரை நினைக்கக்கூடிய நினைவு தேவை. இங்க பல பேரை நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை கெட்டு போயிடும். அதனால பாபா புரிய வைக்கிறாங்க, இந்த தேகம் உட்பட தேகத்தினுடைய அனைத்து சம்பந்தங்களையும் மறந்துட்டு என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. ஒரு பாபா மட்டும்தான் உண்மையான கண்டத்துக்கு எஜமானனாக மாற்ற முடியும். வேறு யாரும் அந்த மாதிரி ஆக்க முடியாது. எப்படி அந்த அரசாங்கம் சட்டம் போடுறாங்களோ அதே போல இந்த பாண்டவ கவர்மெண்ட் கூட சட்டம் போடப்படுது. நீங்க தூய்மையாக மாறினீங்க அப்படின்னா தூய்மையான உலகத்தின் எஜமானராக மாறலாம் அப்படின்னு இந்த பாண்டவ அரசாங்கம் கூட சட்டம் போடுறாங்க. அதுக்காக பாபா சொல்றாங்க, நீங்க இந்த தேகம் உட்பட தேகத்தினுடைய அனைத்து சம்பந்தங்களையும் மறந்துட்டு என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. மேலும் விகாரங்களை தானம் பண்ணுங்க. அப்பதான் உங்களை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய கிரகணம் விட்டு போகும். இது போல நிறைய விஷயங்களை பாபா இன்னைக்கு முரளியில சொல்றாங்க. வாங்க இன்னைக்கு முரளியை நாம் கேட்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 6-10-2022 காலை முரளி, பாப்தாதா, மதுபன். பாபா சொல்றாங்க, இனிய குழந்தைகளே, கொஞ்சம் தவறு செய்தாலும் மாயா அப்படி விழுங்கிவிடும். அதனால் ஈஸ்வரிய சகவாசத்திலிருந்து தூர சென்று விடுவீர்கள். அதனால் தன்னை பார்த்து கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். கேள்வி, இந்த ஈஸ்வரிய வகுப்பில் அமருவதற்கான நியமம் என்ன? இந்த ஈஸ்வரிய வகுப்பில் அமருவதற்கான நியமம் என்ன? பதில், யாரு தந்தையை சரியாக அறிந்து கொண்டவரோ அவரே இந்த வகுப்பில் அமர முடியும். இங்கே அமருபவர்களுக்கு அவிபச்சாரி நினைவு தேவை. அதாவது ஒரு தந்தையை மட்டும் நினைக்கக்கூடிய நினைவு தேவை. ஒருவேளை இங்கே அமர்ந்து கொண்டே மற்றவரை நினைவு செய்தால் அவர் வாயு மண்டலத்தை கெடுப்பார். இதுவும் மிகப்பெரிய டிஸ்சர்வீஸ் ஆகும். இங்குள்ள நியமங்கள் மிக கடுமையாக இருப்பதால் உங்கள் வளர்ச்சி குறைவாக இருக்கிறது. கேள்வி, எந்த ஒரு விஷயத்திலிருந்து குழந்தைகளின் மனநிலையை அறிய முடியும்? பதில், இந்த வியாதி நிறைந்த அற்ப சுகத்தை அனுபவிக்கும் உலகில் ஏதாவது பேப்பர் வரும் பொழுது அழுதால் அதிலிருந்து மனநிலை தெரிந்துவிடும். உங்கள் அழுகை தடை செய்யப்பட்டுள்ளது. அதனாலதான் பாபா அழக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பாடல், முகத்தை பார் மனிதா. ஓம் சாந்தி. பிராணன் அல்லது ஆத்மா என்று யார் சொன்னார்? இவரது பிராணன் சென்று விட்டது என்று சொல்கிறார்கள். அப்படியானால் ஆத்மா சென்று விட்டது, அதனால் பிராணன் என்று ஆத்மாவை தான் சொல்கிறார்கள், ஷரீரத்தை சொல்வதில்லை. நீங்கள் பாவாத்மாக்களா அல்லது புண்ணிய ஆத்மாக்களா என்று தந்தை ஆத்மாக்களை கேட்கிறார். எல்லோரும் தாம் பதீத்தமாக இருப்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால்
நான் என்னென்ன பாவங்களை செய்தேன், எப்பொழுது செய்தேன் என உங்கள் ஆத்மாவை கேளுங்கள் என்று தந்தை சொல்கிறார். எல்லோரும் பாவாத்மாக்கள், ஆனால் நம்பர்வாராக இருக்கிறார்கள். நம்பர்வார் புண்ணிய ஆத்மா யார்? நம்பர் 1 பாவாத்மா யார்? பாரதம் பாவனமாக இருந்தது, இப்போது பதீதமாக இருக்கிறது. இன்று எல்லா மனிதர்களும் மாயாவிற்கு அடிமைகளாக மாறிவிட்டார்கள். அரைக்கல்பம் மாயாவிற்கு அடிமையாகிறார்கள், பிறகு மாயாவை அடிமையாக்குகிறார்கள். அப்போது அவர்களை புண்ணிய ஆத்மா என்று சொல்கிறார்கள். லக்ஷ்மி நாராயணரை பகவான் பகவதி என்று சொல்கிறார்கள். அவர்கள் இப்போது எங்கே சென்றார்கள்? இப்ப லக்ஷ்மி நாராயணன் இல்லை, இப்போ எங்க போயிட்டாங்க? சத்தியுகத்தில் வெறும் லக்ஷ்மி நாராயணர் மட்டும் இருக்கவில்லை, ஆனால் அவர்களின் முழு டெனயஸ்டியும் இருந்தது, அவங்க முழு ராஜ்யமும் இருந்தது. அந்த நேர பாரதம் பாவனம் என்று சொல்லப்பட்டது. அங்கே தெய்வீக குணமுடைய மனிதர்கள் இருந்தார்கள். அனைத்து குணங்களும் நிறைந்த 16 கலைகள் முழுமையான என்று சொல்கிறார்கள். ஆனால் புண்ணிய ஆத்மாக்களாக இருக்கிறார்கள். பின்னர் அஹிம்சா பரமோ தர்மம் என்று சொல்கிறார்கள். அதனால் அவர்கள் வன்முறை அற்றவர்களாக இருந்தார்கள். வன்முறைக்கு, அதாவது ஹிம்சைக்கு 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. வன்முறை என்றால் கொல்வது அல்லது அடிப்பது. கொலையும் 2 விதங்களில் இருக்கிறது. ஒன்று காம கட்டாரியால் கொள்வது, மற்றது கோபத்தால் கொள்வது. இதுவும் வன்முறைதான். இந்த நேரம் எல்லோரும் பாவ ஆத்மாக்களாக இருக்கிறார்கள். குணமிழந்த என்னிடம் எந்த குணமும் இல்லை என்று சொல்கிறார்கள். அதுவும் நம்பர்வாராக இருக்கிறார்கள், ஆனால் பாவாத்மாக்களாக இருக்கிறார்கள். அதனால் தந்தை எப்போது வருகிறாரோ அப்போது அவரை அறிய வேண்டும். பரமபிதா என்று சொல்கிறார்கள். அதனால் அவருக்கு எந்த தந்தையும் இல்லை. பரமபிதா அப்படின்னா எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தையானவர். அப்படி இருக்கும்போது அவருக்கு மேல அவருடைய தந்தை அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. அவர் அனைவருக்கும் தந்தையாகவும் அனைவருக்கும் ஆசிரியராக இருக்கிறார். பரம்தாமத்தில் இருக்கும் பரமாத்மாவிற்கு எந்த தந்தையும் இல்லை. மற்ற எல்லோருக்கும் தந்தை இருக்கிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கரருக்கும் தந்தை இருக்கிறார். சிவாய நமக என்று சொல்வதால் தந்தையாக இருக்கிறார் தானே. தந்தை மனித பிறவி எடுப்பதில்லை, ஆனால் அவர் கல்பத்தில் ஒரு முறை பிறவி எடுக்கிறார். சிவ ஜெயந்தி என்று சொல்கிறார்கள். அப்படியானால் பிறவி எடுக்கிறார் தானே. சிவன் எப்படி பிறவி எடுக்கிறார் என்பது எந்த சாஸ்திரவாதிகளும் அறியவில்லை. சிவராத்திரி என்று சொல்கிறார்கள். எந்த ராத்திரியை? ராத்திரியில் மனிதர்கள் இருளில் தடுமாறுகிறார்கள். பிறகு பக்தி மார்க்கத்திலும் கங்கையில் குளியுங்கள், 4 தாம யாத்திரை செய்யுங்கள், 4 தாம யாத்திரை செய்யுங்கள், இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். இப்படி இந்த அறியாமையில அலைய விட்டுட்டு இருக்கிறாங்க. 4 தாம யாத்திரை செய்ய சொல்கிறார்கள். அதனால் அலைச்சலாக இருக்கிறது தானே. இதுதான் இரவாக இருக்கிறது. சத்தியுகம், திரேதாயுகம் பகல். சத்தியுகத்தில் இருப்பது சுகம். அங்கே பரமாத்மாவை நினைப்பதற்கு அவசியம் இருப்பதில்லை. துக்கத்தில் எல்லோரும் நினைக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதனால் பக்தர்கள் தந்தையை நினைக்கிறார்கள், சாதனா செய்கிறார்கள், என்றாலும் பத்தீத்தமாக இருக்கிறார்கள் தானே. அவரை நினைக்கிறாங்க அப்படின்னாலும் தூய்மை இழந்து தானே இருக்காங்க. அப்ப சரியா அவரை புரிஞ்சுக்கல. பாரதத்தையே பத்தீத்தமானது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் பாரதமே பாவனமாக இருந்தது. தேவி தேவர் தர்மம் இருந்த போது
பவித்திர ஆத்மாக்கள் இருந்தன. சத்தியுகத்தில் மற்ற தர்மங்கள் இருப்பதில்லை. மற்றபடி வேறு தர்மங்களைச் சேர்ந்த பதீத்த ஆத்மாக்கள் எல்லோரும் தண்டனை அனுபவித்து பரந்தாமத்தில் இருக்கும். சத்தியுகத்திற்கு வருவதில்லை. சத்தியுகத்தில் சுகம், சாந்தி, செல்வம் எல்லாம் இருந்தன. அங்கே பலன் மட்டுமே இருக்கும். இங்கே குழந்தைகள், உங்களிடம் இப்போது இருப்பது ஒரே வழி, ஒரு ஈஸ்வரன் காட்டக்கூடிய வழி. அங்கே ஒரு வீட்டில் அநேக வழிகள் இருக்கின்றன. இந்த உலகத்துல தந்தை கணேசரை நினைவு செய்தால் குழந்தை அனுமாரை நினைப்பார். அதனால் அநேக வழிகாட்டிகளாகிவிட்டன. இங்கே தந்தையிடமிருந்து குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. அப்படி யாரை வேண்டுமானாலும் பாபா என்று இந்த உலகில் சொல்கிறார்கள். காந்தியையும் பிதாவாக இருந்தார்தானே, காந்தி மகான் பிதா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அனைவருக்கும் தந்தையாக இல்லை. இவர் எல்லையற்ற தந்தை. தந்தை வந்து சங்கிலியிலிருந்து விடுவிக்கின்றார். பக்திக்கும் சங்கிலி இருக்கிறது. நாம் பதீத்தமாக இருக்கிறோம் என்பதை உணர்வதே இல்லை. இல்லையா? பக்தி செய்யறாங்க, ஆனா நம்ம தூய்மை இழந்திருக்கோம் அப்படிங்கறத யாருமே புரிஞ்சுக்கல. பதீத்தர்களை பாவனமாக மாற்றுபவர் ஒரு தந்தை. நீங்கள் ஒரு சத்திய தந்தையை ஏற்றுக்கொள்கிறீர்கள். மற்ற சத்சங்கங்களுக்கு சென்றால் யாரும் இது போல தடுக்க மாட்டார்கள். இங்கேயோ முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. எதுவரை தந்தையை அறியவில்லையோ அதுவரை வகுப்பில் அமர முடியாது. ஏனென்றால் எதுவரை நினைவு இல்லையோ அதுவரை தகுதி இல்லை. மாயா தகுதியற்றவராக மாற்றி விடுகிறது. குணமிழந்த என்னிடம் எந்த குணமும் இல்லை என்று சொல்கிறார்கள். இப்படி எல்லோரும் பாடுகிறார்கள். அதாவது எல்லோரும் பதீத்தமாக இருக்கிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கரரையும் நிந்தனை செய்கிறார்கள். அவர்களுடைய பார்வை எப்படியோ அப்படி உலகம் தெரிகிறது. யாரு எந்த பார்வையில் இந்த உலகத்தை பார்க்குறாங்களோ அது போலதான் இந்த உலகம் தெரியுது. ஒருவேளை இங்கே யாராவது அமர்ந்து மற்றவரை நினைவு செய்து கொண்டிருந்தால் அது பல பேரை நினைக்கக்கூடிய நினைவாயிடும். நினைவு முழுமையாக இருப்பதில்லை என்றால் மாயா புத்தி யோகத்தை முறித்து விடுகிறது. இருந்தும் உங்களுக்கு புத்தி யோகத்தை ஈடுபடுத்த தந்தை கற்பிக்கின்றார். கடைசியில் உங்கள் நினைவு நிற்கும். அதீந்திரிய சுகத்தை பற்றி கேட்க வேண்டுமென்றால் கோபியரிடம் கேளுங்கள் என்பது கடைசி நேர பாடலாக இருக்கிறது. இந்த அமைப்பின் நியமங்கள் கடுமையாக இருப்பதால் இது வளராமல் இருக்கிறது. எதுவரை தந்தையை அறியவில்லையோ அதுவரை வகுப்பில் அமர முடியாது. ஏனென்றால் இங்கே அவிபச்சார நினைவு தேவை. ஒருவரை நினைக்கக்கூடிய நினைவு தேவை. வேறு யாரும் உண்மையான கண்டத்திற்கு எஜமானராக மாற்ற முடியாது. நீங்கள் தந்தை மூலமாக உண்மையான கண்டத்தின் எஜமானராக மாறுகிறீர்கள். இப்போது இருப்பது பொய்யான கண்டம், பொய்யான உடல், பொய்யான மாயா என்று சொல்கிறார்கள். அரைக்கல்பம் இப்படியே நடக்கிறது. தந்தை ஞானத்தில் வருவதாக வைத்துக் கொள்வோம். அவர் தனது படைப்பையும் பாவனமாக மாற்ற வேண்டும் இல்லையா? அப்பா ஞானத்துக்கு வராங்க அப்படின்னா அவருடைய குழந்தைகளையும் அவர் தூய்மையாக மாற்ற வேண்டும். ஒருவேளை குழந்தை பவித்திரமாகவில்லை என்றால் கெட்ட பிள்ளையாக இருக்கிறார். வீட்டில் ஒருவர் பவித்திரமாகி மற்றவர் பவித்திரம் ஆகவில்லை என்றால் சண்டை நடக்கிறது. எனவே மனிதர்களின் இதயம் வதைப்பதைக்கிறது. இங்கே கேட்கும் பொழுது நல்லது நல்லது என்று சொல்கிறார்கள். ஆனால் வெளியே சென்றவுடன் முன்னர் இருந்தபடியே மாறிவிடுகிறார்கள். இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே பவித்திரமாக இருக்க முடியாது என்று சந்நியாசிகள் சொல்கிறார்கள். எனவே நாம் எப்படி இருக்க முடியும் என நினைக்கிறார்கள். ஆனால் இங்கே உறுதிமொழி கொடுக்க வேண்டும். நாம்
பவித்திரமாவோம் என குழந்தைகள் நீங்களும் சொல்கிறீர்கள். சத்கதி கொடுக்கும் வள்ளலே வாருங்கள் என அரைக்கல்பம் நாம் அவரை அழைத்தோம். இப்போது அவர் வந்திருக்கிறார். அதனால் இப்போது அவர் சொல்வதை ஏற்பீர்களா அல்லது மற்ற யாரோ சொல்வதை ஏற்பீர்களா? ஒருவேளை நீங்க ஏற்கவில்லை என்றால் சத்தியகத்திற்கு எப்படி போக முடியும் என்று தந்தை கேட்கிறார். ஒருவேளை தந்தையின் குழந்தையாக இல்லை என்றால் கெட்ட பிள்ளையாக இருக்கிறீர்கள் தானே. பிறகு இங்கே இருக்க முடியாது. அவருக்கு இங்கே இருப்பது கடினமாகிவிடும். அன்னமும் கொக்குமாக இருக்கிறார்கள். அப்போது எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? நல்லது, ஓரிடத்தில் மனைவி பவித்திரமாகிறார், கணவர் பவித்திரம் ஆகவில்லை என்றால் மனைவி இறைவனை அழைக்கிறார். குழந்தைகளே, நீங்கள் சகித்து கொள்ள வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். நல்லது, சென்று வேறு வேலை செய்யுங்கள், பாத்திரம் கழுவுங்கள், ரொட்டி துண்டுதானே வேண்டும். விகாரத்திற்கு போவதை விட பாத்திரங்களை கழுவி பிழைப்பது நல்லது. பெண்ணுக்கு லௌகிக்க தந்தையும் அடைக்கலம் கொடுப்பதில்லை. விகாரத்திற்கு போக வேண்டும், அதற்கே உன் கையை பிடித்து அவரிடம் கொடுத்திருக்கிறோம் என்று அவரும் சொல்வார். ஆனால் தானம் கொடுத்தால் கிரகணம் விலகும் என்று பரலோக தந்தை சொல்கிறார். 5 விகாரங்களை தானமாக கொடுத்தால் கிரகணம் விலகும். சந்திரனை போல 16 கலைகள் சம்பூர்ணமாக மாறிவிடுவீர்கள். ஸ்ரீகிருஷ்ணர் 16 கலைகள் சம்பூர்ணமாக இருந்தார். இப்போது எந்த கலையும் இல்லை. இப்போது எல்லோரும் பத்தீத்தராக இருக்கிறார்கள். நாங்கள் பத்தீத்தமாக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் நரகவாசிகள் என்றும் சொன்னால் கோபப்படுவார்கள். இந்த நேரம் அரசரை போன்றே பிரஜைகள் எல்லோரும் பத்தீத்தர்களாக இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் இருப்பவர்கள் உயர்ந்தவர்கள். சத்தியுகத்தில் யாரும் அழுவதில்லை. அதனால் உங்களுக்கு இங்கே அழுவதற்கு அனுமதி இல்லை. அழுவதால் உங்கள் மனநிலையில் குறை இருக்கிறது. இப்போது தந்தை உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு அரச பாக்கியத்தை கொடுக்கிறார். பிறகு அழுவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? ஆனால் இதை மறந்து விடுகின்றீர்கள். இது நோயாளியின் உலகம், அற்ப சுகம் உலகம். சத்தியுகம் ஆரோக்கியமான உலகம், யோகியான உலகம். இங்கேயோ தந்தையை நினைக்க வேண்டும். ஆனா இந்த உலகத்துல தான் நம்ம பாபாவை நினைக்கணும். நினைவு செய்யவில்லை என்றால் டிஸ்சர்வீஸ் செய்கின்றீர்கள். ஏனென்றால் வாயு மண்டலத்தை கெடுக்கின்றீர்கள். இங்கே எல்லோரும் பத்தீத்தர்களாக இருக்கின்றார்கள். எனவே பத்தீத்தர்களுக்கு தானம் கொடுப்பதால் பாவனமாக மாற முடியாது. பத்தீத்தர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் பத்தீத்த காரியத்தையே செய்வார்கள். தூய்மை இழந்த மனிதர்களுக்கு நம்ம தானம் கொடுக்கறோம்னா அதை வச்சு அவங்க தூய்மை இழந்த செயலை தானே செய்வாங்க. இப்ப நம்மளும் பாவாத்மாவா மாறிடுவோம். இங்கே பத்தீத்தர்களுக்கு பத்தீத்தர்களோடு விவகாரம் நடக்கிறது. பாவனமானவர்கள் பாவனமானவர்களோடு விவகாரம் செய்வார்கள். விபச்சாரி என்ற வார்த்தை கெட்டது. முதலில் பக்தியும் அவிபச்சாரமாக இருந்தது. கடவுள் ஒருவர்தான் அப்படின்னு பக்தி இருந்தது. சிவனுக்கு மட்டுமே பூஜை செய்து வந்தார்கள். பின்னர் தேவர்களுக்கு பக்தி செய்ய ஆரம்பித்தார்கள். அதே ரஜோகுண பக்தி என்று சொல்கிறார்கள். இப்போதோ மனிதர்களுக்கு பூஜை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். சந்நியாசிகளின் கால்களை கழுவி குடிக்கின்றார்கள். மனிதர்களின் பூஜை 5 தத்துவங்களால் ஆன ஷரீரத்தின் பூஜை எதையும் புரிந்து கொள்வதில்லை. அதனால்தான் குருடனின் குழந்தையும் குருடனே என்று சொல்லப்படுகிறார்கள். நீங்கள் பார்வை உடையவரின் குழந்தைகள். பார்வையோடு இருக்கிறீர்கள். அவர்கள் இருளில் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு,
குரு சங்கர் என்று சொல்கிறார்கள். இப்படி சொல்வது தவறாக இருக்கிறது. இந்த மாதிரி சொல்றது கூட தவறா இருக்கு. விஷ்ணுவோ சத்தியுகத்தில் இருப்பவர். அவர் தனது பலனை அனுபவிக்கிறார். பாக்கி பிரம்மா குருவாக இருக்கிறார். விஷ்ணு குரு கிடையாது. பிரம்மா குருவாக இருக்கிறார். அதுவும் இவர் எப்போது இந்த உடலில் வந்தாரோ, சிவபாபா எப்போ இந்த பிரம்மா பாபா உடல்ல வந்தாரோ அப்போது எதுவரை தந்தை வரவில்லையோ அதுவரை இவரும் எந்த வேலைக்கு இருக்கிறார் இல்லையா? சிவபாபா வரும்போது தான் அந்த குரு அப்படிங்கிற அந்த வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறார் பாபா. யார் என்னுடைய ஸ்ரீமத் படி நடப்பாரோ அவரே என்னுடைய நல்ல குழந்தை என்று எல்லையற்ற தந்தை சொல்கிறார். அந்த அரசாங்கம் எப்படி சட்டம் போடுகிறதோ அதே போல பவித்திரமாக மாறினால் பவித்திர உலகின் எஜமானராக மாறுவீர்கள் என்று இந்த பாண்டவ அரசாங்கமும் சட்டம் போடுகிறது. அதனால் தேகம் உட்பட தேகத்தின் எல்லா சம்பந்தங்களையும் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். எந்த சரீரத்திலிருந்து புத்தி யோகத்தை முறிக்க வைக்கின்றார். மேலும் ஆத்மாவிற்கு பரமாத்மாவோடு நிச்சயத்தை ஏற்படுத்துகின்றார். அதனால் தந்தையை நினைக்க வேண்டும். மேலும் ஷரீரத்திலிருந்து பற்றை நீக்க வேண்டும். மோகத்தை வென்றவரின் ஒரு கதை இருக்கிறது. அப்படி நீங்களும் மோகத்தை வென்றவர் ஆக வேண்டும். இது யுத்த மைதானம். இந்த யுத்தத்தில் கொஞ்சம் தவறு செய்தாலும் மாயா விழுங்கிவிடும். யானையை முதலை பிடித்ததாக சொல்கிறார்கள். யானை தண்ணீருக்கு சென்றபோது முதலை அதை பிடித்தது போன்ற எந்த விஷயமும் கிடையாது. யானை தண்ணிக்குள்ள போகும்போது முதலை பிடிச்சு விழுங்கிடுச்சு அப்படின்னு கதை சொல்றாங்க. அது போல எந்த விஷயமும் கிடையாது. இது இங்குள்ள விஷயம். நல்ல நல்ல மகாரதிகள் இருக்கிறார்கள். பலருக்கு புரிய வைக்கின்றார்கள். செண்டர்களையும் பராமரிக்கின்றார்கள். ஒருவேளை அவர்கள் ஏதாவது தவறு செய்தால் மாயா விழுங்கி விடுகிறது. அப்படி விழுங்குகிறது. அதனால் தந்தையின் துணையை விட்டு தூர அழைத்து சென்று விடுகிறது. பழைய உலகத்திற்கு சென்று விடுகிறார்கள். அதனால் மிகவும் கவனம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் மாயாவோடு குத்து சண்டை நடக்கிறது. மேலும் இவை முற்றிலும் புரிந்து கொள்ளும் விஷயமாக இருக்கின்றன. சும்மா சத்தியம் சத்தியம் என்று சொல்வதற்கான விஷயம் இங்கு கிடையாது. சத்தியம் சத்தியம் என்று பக்தி மார்க்கத்தில் தான் சொல்கிறார்கள். இன்னார் மூக்கில் இருந்து பிறந்தார், இதுவும் சத்தியம். அனுமான் காற்றில் இருந்து பிறந்தார், அதுவும் சத்தியம். இவையெல்லாம் பக்தி மார்க்க விஷயங்கள். இங்குள்ளவை ஞான விஷயங்கள். அவற்றை தாரணை செய்ய வேண்டும். மாயாவோடு யுத்தம் செய்ய வேண்டும். ஒருவேளை தந்தையினுடையவராக மாறிய பிறகு ஏதாவது பாவ கர்மங்களை செய்தால் இன்னும் 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். அதனால் தந்தை அதிக எச்சரிக்கை கொடுக்கின்றார். பாருங்கள், இப்பொழுது பாப்தாதா நேரடியாக அமர்ந்து பாடம் கற்பிக்கின்றார். இப்போது ஒன்றும் ஏ பகவான் என்று சொல்ல மாட்டீர்கள். ஏ கடவுளே வாங்க அப்படின்னு நீங்க அழைக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த இறை தந்தைக்கு முன்னாடி உட்கார்ந்து தானே அவர் கற்பிக்கக்கூடிய பாடத்தை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அதனால நம்ம இப்போ கூக்குரல் இடமாட்டோம். பிரம்மா சிவபாபாவின் குழந்தையாக இருக்கிறார். பிறகு அவர் பிரம்மாவிலிருந்து விஷ்ணு ஆகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம்:
முதலாவது, சந்திரனைப் போல 16 கலைகள் முழுமை பெறுவதற்கு 5 விகாரங்களை முழுமையாக தானம் கொடுத்து கிரகணத்திலிருந்து விடுபட வேண்டும். இரண்டாவது, தந்தையினுடையவராக மாறிய பிறகு எந்த பாவ கர்மத்தையும் செய்யக்கூடாது. ஷரீரத்திலிருந்தும் பற்றை விலக்கி மோகத்தை வென்றவர் ஆக வேண்டும். வரதானம்: உங்கள் உயர்ந்த பார்வை மற்றும் உணர்வு மூலமாக உலகை மாற்றம் செய்யும் உலகின் ஆதார மூர்த்தி ஆகுக. உங்கள் உயர்ந்த பார்வை மற்றும் உணர்வு மூலமாக உலகை மாற்றம் செய்யும் உலகின் ஆதார மூர்த்தி ஆகுக. விளக்கம்: குழந்தைகள், நீங்கள் உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆதார மூர்த்திகளாக இருக்கிறீர்கள். உங்கள் உயர்ந்த உணர்வால் உலகின் சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் பவித்திர திருஷ்டியால் உலகில் உள்ள ஆத்மாக்களும் இயற்கையும் பவித்திரமாகிக் கொண்டிருக்கின்றன. உங்கள் திருஷ்டியால், பார்வையால் உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் உயர்ந்த கர்மத்தால் உயர்ந்த உலகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இப்படி பொறுப்பின் கிரீடம் அணிந்த ஆத்மாக்கள் நீங்களே எதிர்கால கிரீடதாரிகள் ஆகிறீர்கள். ஸ்லோகன்: விலகி இருந்து அதிகாரியாகி செயலை செய்யுங்கள். அப்போது எந்த பந்தனமும் தனது பந்தத்தில் உங்களை கட்டி வைக்க முடியாது. விலகியிருந்து அதிகாரியாகி செயலை செய்யுங்கள். அப்போது எந்த பந்தனமும் தனது பந்தத்தில் உங்களை கட்டி வைக்க முடியாது. நல்லது. ஓம் சாந்தி.